தூத்துக்குடிக்கு போனீங்கல்ல, தம்பி கவின் ஊர் அங்கேருந்து வெறும் 23 கிலோமீட்டராம். உடல் உபாதைகள் ஒத்து வரலையா உங்களுக்கு போகிறதுக்கு? என்ன காரணம் சொல்லவா? தேவேந்திர குல சமூக வாக்குகளை பெறுவதற்காக கைபேசியில் ஒரு அழைப்பு, ஆறுதல், நடிப்பு. தேவேந்திர குல வாக்குகளை கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் அள்ளிடுவாங்க, நம்மளுக்கு வாக்கு விழுகாதுன்னு போகாமல் இருந்தீங்களா? பேசாமல் இருந்தீங்களா? சரி, வாக்குக்காக தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாக்கு தான். கட்சி ரீதியாக அறிக்கை கொடுத்துருக்கிறார் ராதாகிருஷ்ணன். கட்சி விஜய் பேசலையேன்ற பேசுவாங்க, போவாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? இல்லை, அப்போ அவரும் சாதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. 48 இடங்களில் வெட்டு விழுந்திருக்கிறது. ஒருத்தர் 48 இடத்துல வெட்டுவாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியா. அவன் என்ன சொல்லி வெட்டியிருக்கிறான்னு இன்னைக்கு அங்கிருந்து தகவல் வருது. ஒருத்தவர் அந்த குடும்பியெல்லாம் வச்சுட்டு ஒரு ரவுடி மாதிரி இருக்காங்க. ஹரிநாடா சொல்கிறீங்களா? பேருக்கு பின்னால் ஒருத்தன் ஜாதி பேரை போட்டானாவே அவன் இந்த சமூகத்தின் இழுப்பு. நிறைய பேர் இப்போ கலப்பு திருமணம்ங்கிறான். பிராடுகள். மனிதன் மாட்டை காதலித்தானா? கவின் என்ன நாய்க்குட்டியை காதலித்தானா? அது எப்படி கலப்பாக இருக்க முடியும்? கவின் படுகொலையில் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய இந்த சின்ன சின்ன அழுவான் குழுவான் குஞ்சுகள்லாம் ஏதோ கதறுது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் நாடார் சமூகத்துக்கு ஏன் கோபம் வருது? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? எந்த காலத்திலும் தமிழர்கள் ஒன்றுபடக்கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறாங்க. அப்போ புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்தால் நடைமுறைப்படுத்துவது யார்? காவல்துறை தானே நடைமுறைப்படுத்தணும். சிக்கலே காவல்துறையில் சாதியம் இருக்கிறதானே. சிக்கல் நிறைய இருக்குங்க. ஆக புதிய சட்டங்கள் வந்தாலும் அது SC ST வன்கொடுமை சட்டத்தை போல சாதாரண சட்டமாக்கி விடுவார்கள் இவர்கள். பொய் அறிக்கைகள் வரப்போகிறதோ என்கிற வலுவான சந்தேகம் நம்மளுக்கு எழுகிறது. தடயங்களை அழிக்க பார்க்குறாங்களா? ஆமா, நீங்க இவங்க முறையான விசாரணைனா தடய அறிவியல் துறையில் அங்கே முதல்ல போயிருக்கணும். அது ஏன் போகல? தம்பி முகிலனுடைய அக்கா நளினி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அங்கே பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தில். அதுக்கு முக்கியமான காரணமானவர்கள் 2 பேர். மருத்துவமனை நிர்வாகமும் காவல்துறையும் பின்னி பிணைந்து வழக்கை ஊத்தி மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பதிவு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினினுடைய குடும்பத்தாருக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக, தந்தை, தாய், அவருடைய தம்பி எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக ஃபோனில் பேசி ஆறுதலை தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் கிடைக்கப்பட்டது. அரசு என்ன பண்ணுச்சு? இப்போ முதல்வர் MK ஸ்டாலின் இது வரைக்கும் ஆறுதல் கூட தெரிவிக்கலையே அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் எழுந்த நிலையில இதை இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? சென்னையிலிருந்து ஃபோன் பண்ணாரா? இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்காக தூத்துக்குடி போயிருக்காரு. ஒரு கார் ஃபேக்ட்ரி இனாகரேஷன் லைக் அது சம்மந்தமாக ப்ரொடக்ஷன் இதுவாக இருக்குது, அது சம்மந்தமாக போயிருக்கிறாரு. தூத்துக்குடி போன ஒரு ஃபோனா 9 நாள் ஆச்சு என்னோட தெரியுமில்ல. போன ஞாயிற்றுக்கிழமை படுகொலை செய்யப்பட்டான் தம்பி கவின். 9 நாட்களுக்கு பிறகு மனம் இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாவம், வேதனைப்பட்டிருக்கிறாரு. 9 நாளாக முதலமைச்சருக்கு தூக்கம் வரல. எப்படி பேசுறது, யார்கிட்ட பேசுறது? நம்ம மாபெரும் படுபாதக செயலை செய்துவிட்டோமே. தம்பி கொலை செய்து கிடக்கிற போது மருத்துவ அணுகுமுறையிலிருந்து வெளியேறி சற்று ஆறுதலாக கால்நடை பயிற்சி மட்டுமே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் அழைப்பு கொடுக்காமல் இருந்திருப்பார் என்றே நான் கருதுகிறேன். தூத்துக்குடிக்கு போனீங்கல்ல, தம்பி கவின் ஊர் அங்கேருந்து வெறும் 23 கிலோமீட்டராம். உடல் உபாதைகள் ஒத்து வரலையா அவங்களுக்கு போகிறதுக்கு? என்ன காரணம் சொல்லவா? தேவேந்திர குல சமூக வாக்குகளை பெறுவதற்காக கைபேசியில் ஒரு அழைப்பு, ஆறுதல், நடிப்பு. அந்த பக்கம்
முக்குளத்தூர் வாக்குகளை பெறனா நான் வீட்டுக்கு போகலையே, ஃபோனில் தானே பேசினேன். என்றைக்கு நான் உங்கள் பக்கம் தான் நிற்பேன். இல்லை, ஒரு ஆறுதல் சொல்கிற விஷயத்தில் கூட இந்த கோணத்தோட ஆறுதல் சொல்கிறது படுகொலை செய்யப்பட்டு 2 நாளில் அன்னைக்கே அல்லது 3ஆவது நாள் 4ஆவது நாள் சொல்லியிருக்கணும். தம்பியை வந்து எரியூட்டப்படுகிற போது எனக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. நான் இதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறேன். சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த விசாரணை எப்படி போகுதுன்னு நான் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கேன். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரணத்தை போல ஊற்றி மூடணும்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அப்படிங்கிறதுக்காக பேசலையா நான் கேட்குறேன். ஃபோன் எடுத்து நம்பரை போட்டு பேசுறதுல என்ன உங்களுக்கு குறைபாடு? சரி, தூத்துக்குடி போய் உட்காந்துக்கிட்டு அதை பேசணுமா? எவ்வளோ பெரிய அரசியல் பாருங்க. அது இல்லை, அவரோட சுச்சுவேஷன்ஸ் என்ன, நிகழ்ச்சி நிரல்கள் என்ன, இதெல்லாம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாதுல்ல. நான் முதவே சொல்லிட்டேன், பொத்தான அழுத்தி பேசுறது 2 நிமிஷம். இன்னைக்கு எவ்வளோ நேரம்? ஒரு முக்கால் மணி நேரம் பேசியிருப்பாரா? ஆறுதல் சொல்வது 3/4 மணி நேரம் ஆயிருக்குமா? அதிகபட்சம் 2 நிமிஷம் பேசியிருப்பார் அல்லது 3 நிமிஷம் பேசியிருப்பார். அதுவே அதிகபட்சம். ஏன் இந்த ஆறுதல் அன்னைக்கு சொல்லலைன்னு தான் நம்ம கேட்குறோம். இன்னைக்கு தூத்துக்குடி போனவங்க நேரடியாக போயிட்டு வந்திருக்கலாமே. யார் தடுத்தது? பின்னாடி ஒரு பெரிய விளைவு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? தேவேந்திரகுல வாக்குகளை வந்து கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் அள்ளிடுவாங்க, நம்மளுக்கு வாக்கு விழுகாதுன்னு போகாமல் இருந்தீங்களா? பேசாமல் இருந்தீங்களா? சரி, வாக்குக்காக தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாக்கு தான் மக்கள் நலன் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே அவர் ஃபோன் பண்ணி நான் தூத்துக்குடி வர்றேன், இன்னும் ஒரு 10 நாளில் வர்றேன், நான் நிச்சயம் வீட்டுக்கு வர்றேன், இப்போ எனக்கு உடல்ல ஒத்து வராமல் இருக்குது, மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நான் இருக்க வேண்டிய சூழலில் இருக்கேன், கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது எவ்வளோ பெரிய ஆறுதலாக அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கும். இந்த நாட்டு மக்கள் உங்களை எந்த இடத்துல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. கரெக்டாக 9 நாள் கழித்து இன்னைக்கு செய்ய வேண்டியதை போன திங்கட்கிழமை செஞ்சிருக்க வேண்டியதானே, ஏன் செய்யலை? அப்போ நீங்கள் வந்து மிகப்பெரிய சாதி அரசியல் பண்ணுறீங்கல்ல. தாளாட்டுவதை போல தாளாட்டுவது, பிள்ளையை கிள்ளி விடுவதை போல கிள்ளி விடுவது, இதான் உங்க அணுகுமுறையா? சரி, ஆறுதல் சொல்லுவதற்கு இப்ப போயிருக்கீங்க. அவங்களே ஆத்தி அழுது ஓஞ்சு போய் மகனை எரிச்சு சாம்பலாக்கிட்டோம், அவனுடைய மூச்சு காற்றுல கலந்துருச்சு, இனிமே என்ன பண்ண போறோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம அந்த இருக்கிற பிள்ளையாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு சற்று இளைப்பாறுகிற இடத்திற்கு வந்த பொழுது ஆறுதலா? மனம் வெதும்பி கொதித்து கொண்டிருக்கிற போது, என்ன செய்வதறியாமல் அந்த பெற்றோர்கள் தடுமாறி நிற்கிற போது, கொலையுறும் குற்றுயிருமாயாக மருத்துவமனையில் அந்த முகத்தை பார்க்காம துடிதுடித்து கொண்டிருக்கிற போது, அதிகார வர்க்கம் நம்ம இவ்வளவு அவமானப்படுத்துகிறது, கேவலப்படுத்துகிறது, என்ன செய்ய போகிறோம் என்று கையறு நிலையில் இருந்த பெற்றோர்களை ஒரு கைபேசியில் அழைத்து பேசியிருந்தா அதுதான் ஆறுதல். அடக்கம் பண்ணியாச்சு, எரிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. 18ஆவது நாள் கருமாதி சொல்லியாச்சு, ஓலை அனுப்புகிறாங்க எல்லாத்துக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்துருங்க, இரங்கல் நிகழ்ச்சிக்குன்னு. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் போய் ஆறுதல் சொல்வது எதற்கு? வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிறீர்கள், அப்படின்னா எரிகிற நெருப்பில் இன்னும் மண்ணெண்ணையை ஊற்றுகிறீர்கள். இல்லை, அந்த இறுதி சடங்குக்கு முன்னாடி இப்போது கனிமொழி அவர்களோ அங்கே இருக்கிற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், குறிப்பாக கனிமொழி அவர்கள் போனதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? கனிமொழி வந்து என்ன தமிழ்நாடு அரசில் வந்து அங்கம் வைக்கிறாங்களா? அவங்க வந்து ஒரு திமுகவுடைய எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த அடிப்படையில் இன்னொன்று என்னென்னா, தூத்துக்குடி தொகுதி அவங்களுடைய சொந்த தொகுதி, அதுக்காக அவங்க போகிறாங்க. ஸ்டாலின் தங்கச்சி என்கிற அடிப்படையில் போனாங்களா? தமிழ்நாடு அரசு சார்பில் போனாங்களா? அமைச்சர் KN நேருவும் அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கேயே போய் முகாமிட்டு இருந்தது எதுக்கு? கலவரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, சமாதானப்படுத்துவதற்காக, உறுதியாக இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக. அன்னைக்கு நடைபெற்ற மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திலோடு அன்னை திருமா அவர்கள் எந்த இடத்துலையும் முதலமைச்சர் பெயரையோ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்ங்கிற பெயரையோ பயன்படுத்தலையே. எவ்வளவு சாதுரியமான அரசியலை நீங்கள் காய் நகர்த்துகிறீர்கள், எவ்வளவு துல்லியமான அரசியலை நகர்த்துகிறீர்கள். இப்போ ஃபோன் போட்டு பேசிட்டா தேவேந்திரகுல வேளாளர்கள்லாம் என்ன செய்வாங்க பாருங்க, முதலமைச்சர் ஃபோன் போட்டே பேசிட்டார். அந்த பக்கம் அவர் என்ன நேரில் வந்தார்? அவர் தூத்துக்குடி வந்தார், அங்கே சொகுசு மாளிகையில் தங்கினார், அங்கேருந்து ஃபோன் போட்டு பேசிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாருப்பா. அவர் என்றைக்குமே நம்மளுக்கு ஆதரவு அப்படிங்கிற அந்த ஓட்டை பெறுவதற்காகவும் தேவேந்திரகுல இந்த போடுவாங்கள்ல, அள்ளிச்சில்லுகள் போடத்தானே இருப்பாங்க, அந்த ஓட்டை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு போறீங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் தூத்துக்குடி போனவர்கள் கவினுடைய வீட்டிற்கு போயிருக்கணும், ஏன் போகல? உடனே நீங்கள் எதிர்கேள்வி கேட்பீங்க, விஜய் ஏன் போகவில்லை? விஜய் போவார். முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய போகாது விடுங்க, தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர் முதலமைச்சர். போகாது விடுங்க, கண்டனம் அறிக்கை அறிக்கை விடலாம். அவரும் சாதி மையப்படுத்தி விஜய் சொல்லிருக்கீங்களா? அப்ப நீங்க கனிமொழி போனதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, அவங்க கட்சி ரீதியா போனான்னு நான் சொல்லிட்டேன். கட்சி ரீதியா அறிக்கை கொடுத்துருக்காரு ஆதவர்ஷனா. கட்சி விஜய் பேசலையேன்ற பேசுவாங்க, போவாங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அப்ப அவரும் சாதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்ல முடியுமா சாதி அரசியல் எங்கே பண்ணாருன்னு சொல்ல? அஜித் குமாருக்காக பேசினவர் அஜித் குமாருடைய கவினுக்காக பேசல. அஜித் குமாருடைய படுகொலை என்பது அரசு அதிகாரிகளால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை, இது சாதிய ஆணவத்தால் நடத்தப்பட்ட படுகொலை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இங்க ஒரு பேசல. இருங்க, இப்ப அதுக்கு போனவர் ஏன் இதுக்கு போகலைங்கிற ஒரு கேள்வி நீங்க வைக்கிறீங்கல்ல, போயிட்டு வந்துட்டா அப்போ உங்க கேள்வி பொய்யாயிரும்ல. பொய்யா விரைவில் போறாரு, அதில் மாற்றம் இல்லை. கேள்வி பொய்யாகணும்னு தான் என்னுடைய ஆசையும் கூட. போகணுமே,
போவாங்க. நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்கிறேன், ஏன் ஆத்திரப்படுறீங்க? ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுதிய இல்ல 9 நாள் ஆகி ஸ்டாலின் அவர்கள் சொல்றத தாமதம் தானே நீங்க சொல்றீங்க. இதற்கப்புறம் போறதும் அப்புறம் தாமதம் தானே? ஆமா, தாமதம் தான். அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலையே. அன்னைக்கே சென்றிருக்கணும் விஜய். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை தான். அவர் போயிருக்கணும் தான். ஏன் போகலைங்கிறத நீங்க அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா மக்கள் மன்றத்திற்கு வருகிற போது மக்களுக்கான தொண்டனாக தலைவன் இருக்க வேண்டும். அதுதான் நான் விரும்புகிற அரசியல். இப்போ ஸ்டாலின் இவ்வளவு காலம் கடந்து போறாருங்கிறது நம்மளுக்கு கோபம் இருக்கு, ஏன் வரவில்லைங்கிறது பெருங்கோபம் இருக்கு. ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எந்த நேரத்திலும் விஜய் அங்கே கிளம்புவார் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு வந்திருக்கு. அது சொல்லிட்டு போக மாட்டான். ஏன்னா இப்போ ஸ்டாலின் போறாருன்னா ஒரு 10,000 பேர் கூடுவான், முதலமைச்சர் வந்துட்டார், கட்சிக்காரன் கூடுவான். விஜய் போனால் என்ன ஆகும்? 1,00,000 பேர் திரளுவான், கட்சி தொண்டனும் கூடுவான், பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூடும். அதை கட்டுப்படுத்தணும். அங்கே ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்து விடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாது. இதில் கண்ணும் கவனமாக இருக்கிற காரணத்தால் தான் எப்போ போனால் சரியாக இருக்கும் அதை தீர்மானித்து தமிழக வெற்றி கழகம் உறுதிப்படுத்தி இருக்கிறதாக செய்திகள். போவார். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொன்ன ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடலூரை சேர்ந்த ஒரு இளைஞன், அவர் இப்போ அவருடைய தந்தை கொடுத்த ஒரு விஷயம் புகார் தான். அதாவது ஜெயசூர்யா அப்படிங்கிற இளைஞர், அவர் மரணித்ததில் சந்தேகம் இருக்குது, அது ஆணவ கொலையாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய தந்தை மனுவாக சொல்லும் பொழுது அந்த விசாரணையில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு. ஸோ தமிழக சூழல் எப்படி மாறி இருக்கு இந்த கடந்த சில ஆண்டுகளாக? கேட்குற கேள்வி இன்னைக்கு நீதிமன்றம் கண் திறந்திருக்கிறது. இவ்வளோ காலம் நீதிமன்றம் ஏன் வாய் மூடி மௌனியாக இருந்தது என்பது தெரியவில்லை. தானாக முன்வந்து இந்த வழக்குகளை எடுக்க வேண்டும் என்று நாம் ஆரம்பம் முதலையே பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இங்கே நீதிமன்றமும் காவல்துறைக்கு ஏதுவாக செயல்படக்கூடாது. ஏன்னா இப்போ காவல்துறை தான் எல்லாமே, சட்டம், ஆட்சி, நீதி எல்லாமே காவல்துறையாகத்தான் இருக்கிறது. அவளை மீறி எந்த ஒரு சம்பவமும் நடப்பதற்கு வாய்ப்பில்லாத அளவிற்கு காவல்துறையை இவர்கள் ஒழுங்கமைத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கவின் பிரச்சனை மட்டும் கிடையாது, அஜித்குமார் பிரச்சனையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை தான், கவின் பிரச்சனையில் அவங்க அப்பா அம்மா காவல்துறை தான். இப்போ தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய ஒரு சில ரவுடி கும்பல்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதை அறிய முடிகிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல கடலூர் மாவட்டம் ஜெயசூர்யா அவர் தந்தை புகார் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், ஏற்கனவே என்னுடைய பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான், காதலித்ததின் அடிப்படையில் நாங்கள் கூட கண்டித்து அவனை வேண்டான்னு சொன்னது வேறு ஜாதிக்கார பிள்ளைன்னு. ஆனால் அவன் கேட்கல. தொடர்ச்சியாக அந்த உறவு பரிணமித்து வந்தது. அவன் திடீரென்று செத்து போனான். அந்த சம்பவம் என்பது இந்த பெண் விரும்பிய சம்பவங்களுக்கு பின்னணியில் ஒரு சக்தி ஒளிந்திருப்பதைப் போல நான் சந்தேகப்படுறேன்னு உயர்நீதிமன்றம் போயிட்டார். அவர் கொடுத்த உயர்நீதிமன்ற மனுக்களுடைய அடிப்படையில் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் இந்த ஒரு வழக்கு, மரியாதைக்குரிய நீதிமன்றம், நடுவர் நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற இந்த சாதிய ஆணவம், சாதிய ஆதிக்கம் என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு பிரிவை நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவிட்டு செயலாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமை. இப்போ தொடர்ச்சியாக இதுவரை நீங்கள் குறிப்பிட்டீர்கள், ஆணவ படுகொலை இதுவரை 4 ஆண்டுகளில் 23 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. இந்த 23 படுகொலைகள் என்பது சாதாரணமானதல்ல. நீங்கள் எல்லா ஆணவ படுகொலையிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் குறிவைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். திவ்யா இளவரசன் செத்தான், உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா தான் செத்தான். ஆக தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோகுல்ராஜ், அங்கேயும் கோகுல்ராஜ் தான் செத்தான். அப்போ தொடர்ச்சியாக ஆண்கள் மட்டுமே வெட்டி கொல்லப்படுகிறார்கள். கண்ணகி முருகேசன் கொலை வழக்கு வேண்டுமானால் இருவரையும் எரித்திருக்கிறார்கள். ஆனால் ஆணவ படுகொலையில் பெண்கள் பாதிக்கப்படாமல் ஆண்கள் மட்டுமே குறிவைத்து தாக்கப்படுவது என்பதுதான் ஆணவ படுகொலை. ஆக உயிரோடு இருக்கக்கூடாது என் தங்கச்சி தொட்டவை. ஏன்னா இப்போ இந்த கவின் விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 48 இடங்களில் வெட்டு விழுந்திருக்கிறது. ஒருத்தர் 48 இடத்துல வெட்டுவாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாது. அவன் என்ன சொல்லி வெட்டியிருக்கிறான்னு இன்னைக்கு அங்கிருந்து தகவல் வருது. என்னன்னா, இந்த தோல் தானே என் அக்கா மேலே சாஞ்சதுன்னு தோலை வெட்டியிருக்கான், இந்த கை தானே என் அக்காவை கட்டி பிடிச்சதுன்னு சொல்லி கையை வெட்டியிருக்கிறான், இந்த முகத்தில் தானே என் அக்கா முகத்தை வச்சு முத்தம் கொடுத்தது, முகத்தை வெட்டியிருக்கிறான், அவன் சொல்லியே வெட்டியிருக்கிறான் அப்படிங்கிற தகவல் ஒன்று. ஆனால் இதற்கு பின்னால் 48 வெட்டுக்கள் என்பது யூகிக்க முடியாது. ஒரு ஆள் அவ்வளவு வெட்டு சீக்கிரம் வெட்ட முடியாது. இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தி ஒளிந்திருக்கிறது. குறிப்பிட்ட அந்த இடத்துல கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு, ஓட்டுனவே வண்டியை நிறுத்திட்டு அவன் மிளகாப்பொடியை தூவணும்னு சொல்கிறாங்க. மிளகாப்பொடியை தூவும் பொழுதே அவன் சுதாரித்திருப்பான். அருவா அங்கே ஒழிச்சு வச்சுருங்க, அதை எடுத்து வெட்டணும்னு சொல்கிறாங்க. கன நேரத்தில் அவன் மரணமுற்றான் என்கிறது மருத்துவ அறிக்கை. ஆனால் இங்கே தான் நம்ம பாருங்கள், இப்போ இந்த முக்குலத்தோர் வகுப்பை சார்ந்த சாதிய தலைவர்கள் கூட இவ்வளவு பேசலை. நான் நாடார் சமூகத்தில் இருக்கிற இந்த சாதி தலைவர்கள்லாம் பாருங்கள் என்ன குதிக்கிறானுங்க பாருங்கள். ஏன் குதிக்கிறான்? அவனுக்கு பின்னாடி இருக்கிற திரைசீலை போராட்டத்தை அவன் யோசிக்கல. அவன் வரலாறு தெரியாதவனாக இருக்கிறான். மாறாப்புக்கு வரி போட்ட கூட்டம் யார்? சேலைக்கு வரி போட்ட கூட்டம் யார்? தலைவாரினால் வரி போட்ட கூட்டம் யார்? பல்துளைக்கினால்
அதற்கு ஒரு வரி போட்டிருக்கான். அந்த கூட்டம் யார் என்பதை நாடார் சமூகத்தைச் சேர்ந்த இந்த சாதி தருதலை தலைவர்கள் இன்னும் யோசிக்கல. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஒருத்தவர அந்த குடும்பியெல்லாம் வச்சுட்டு ஒரு ரவுடி மாதிரி இருக்காங்க. ஹரிநாடார் சொல்றீங்களா? பேருக்கு பின்னால ஒருத்தன் ஜாதி பேரை போட்டானாவே அவன் இந்த சமூகத்தின் இழுக்கு. அவன் தமிழராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். அவன் பேசுகிற பேச்சை பார்த்தா எரிச்சல் தான் வருது, நம்மளுக்கு கோபம் தான் வருது. ஆனால் அரசு இன்னும் அவனை விட்டு வைத்திருக்கிறது. என்ன யோக்கியதை இருக்கு அவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் உட்காந்து பேசுவதற்கு? ஒரு சாதியின் பின்னால் இயங்கக்கூடியவன். நான் கேட்குறேன், நிறைய பேர் இப்போ கலப்பு திருமணம்ங்கிறான். பிராடுகள் மனிதன் மாட்டை காதலித்தானா? கவின் என்ன நாய்க்குட்டியை காதலித்தானா? அது எப்படி கலப்பாக இருக்க முடியும்? ஒரு ஆணும் பொண்ணும் காதலித்தால் கலப்புனா அது என்ன? எனக்கு புரியவே இல்லை. இந்த கலப்பு என்கிற வார்த்தையை எவன் உபயோகிக்கிறானோ அங்கே அவனுக்குள் சாதி உருண்டு கொண்டே இருக்கிறது, உச்சத்தில் இருக்கிறது. அப்போ இவனை அடையாளம் கண்டு அவனை கைது பண்ணணுமா இல்லையா? எனக்கு இப்போ என்னன்னா, கவின் படுகொலையில் முக்குலத்தோர் சமூகத்தினுடைய இந்த சின்ன சின்ன அழுவான் குழுவான் குஞ்சுகள்லாம் ஏதோ கதறுது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும். நாடார் சமூகத்துக்கு ஏன் கோபம் வருது? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அந்த சமூகத்துக்கு சொல்லலை, அந்த சமூகத்தில் இயங்கக்கூடிய இந்த ரவுடிகள் போல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன அள்ளுகள் இவங்களுக்கு ஏன் கோபம் வருது? அப்போ இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? எந்த காலத்திலும் தமிழர்கள் ஒன்றுபடக்கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறாங்க. எந்த காலத்திலையும் இவங்க தமிழ் தேசியத்திற்கு எதிரியே இவங்க தான். இவங்களை அடையாளம் கண்டு அழிக்கப்பட வேண்டிய சூழல் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அடையாளப்படுத்துங்களா, படுத்தத்தான் நாங்களும் என்ன செய்ய போகிறோங்கிறத முடிவெடுப்போம். ஏன்னா இந்த சாதியை நான் முதவே சொல்லியிருக்கேன், சாதி சங்கங்களை ஒழித்தொழியுங்கள். அது எவனாக இருந்தாலும் சரி, சாதி அமைப்புகளை தடை செய்யுங்கள். அப்போ இன்றைக்கு கவின் போன்றவர்களுக்கு ஏங்க ஒரு விஷயம், வெட்டுனானே சுர்சித்துங்கிறவன் அவனுக்கு இன்னைக்கு மீம்ஸ் போடுறாங்க, தலைவான்னு. இது எங்கே இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது? இதுக்கு சிறப்பு சட்டம் வேணும்னு சொல்றாங்க இல்லையா? அதில் இப்போ வரைக்கும் வந்த ஒரு முடிவு. ஏற்கனவே தீண்டாமை வன்கொடுமை சட்டம் எங்குமே நடைமுறைப்படுத்தவில்லை. போதிய தண்டனைகள் காவல்துறையை கொடுக்கவில்லை, வழங்கவில்லை. என்ன காரணம்னா, காவல்துறை தீண்டாமை SC/ST ஆக்டே போதுமானது தானே முதல்வர். அதுவே கைது பண்ண மாட்டேங்கிறாங்களே யாரும். புகார் கொண்டை கொடுத்தா சமாதானம் பேசி அனுப்பிச்சு விட்டுறாங்க. கட்ட பஞ்சாயத்து நடக்குதே காவல் நிலையங்கள்ல. அப்போ புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்தால் நடைமுறைப்படுத்துவது யார்? காவல்துறை தானே நடைமுறைப்படுத்தணும். சிக்கலே காவல்துறையில் சாதியம் இருக்கிறது தானே. நீங்கள் காவல்துறையில் சாதியத்தை வச்சுக்கிட்டு நான் SC/ST ஆணையம் இது வன்கொடுமை வழக்கு போடுவேன்னா அவன் போட மாட்டானே. நீங்கள் எந்த ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாலும் காவல்துறை தானே அதை நடைமுறைப்படுத்தணும். அப்போ சாதியவாதிகளாக இருக்கிற காவல்துறை எப்படி இந்த புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சிக்கல் நிறைய இருக்குங்க. ஆக புதிய சட்டங்கள் வந்தாலும் அது SC/ST வன்கொடுமை சட்டத்தை போல சாதாரண சட்டமாக்கி விடுவார்கள் இவர்கள். எந்த சட்டத்திலையும் கைது செய்ய மாட்டாங்க அவங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், உள்ள கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது. யார கம்ப்ளைண்ட் எவன் கொடுக்குறானோ, ஏன்னா அவன் தான் உப்புக்கு சப்பானி இல்லாதவன், அன்றாடங்காய் கீழ்த்தட்டு மக்கள். அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவான்னா, அங்கே போய் உட்கார்றான், என்ன கம்ப்ளைண்ட்டு, அவ்வளோ திமிரா அவனை போய் எட்டி உதைக்கிறது. நான் வீடியோ தரவா இருக்கு, தந்துட்டு போகிறேன், அடிக்கிறது கண்ணாப்புன்னு. மனு கொடுக்க வந்தவர்களே அடித்து உட்கார வைத்து அடுத்த யோசனையே செய்ய விடாமல் தடுப்பது காவல்துறையுடைய புத்தி. என்னன்னா சாதிய புத்தி. ஆக இன்றைக்கு கவின் படுகொலை என்பது இப்போ அவனை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு இருக்கிறான் ஒரு கூட்டம். அது ஒரு சாதிய கூட்டம், சாதிய வக்கீல்கள் வேற. இந்த வக்கீல்லாம் எதுக்கு படிக்கிறாங்கன்னே தெரியல. அவனுக்குலாம் சமூக நீதினா என்னன்னு தெரியுமா, அம்பேத்கரியம்னா என்னன்னு தெரியுமா, அம்பேத்கர் எதற்காக அந்த சட்ட விதிகளை உருவாக்கினார், உள்ளடக்கினார், வக்கீலுக்கு புரியலைங்க. சாதிய வக்கீலா இருக்கான், அவனை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு அலைகிறானுங்க. ஆக தமிழ்நாடு இன்னைக்கு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி இதுக்கு சாரி கேட்டார் அஜித்குமாருக்கு. அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தினந்தோறும் வருத்தம் தெரிவிக்கிற அளவிற்கு இங்கே படுகொலைகள் நிகழ்ந்திருப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. திருப்பத்தூருக்கு பக்கத்தில் ஒரு மாணவன் முகிலன்கிற தம்பி, 11ஆம் வகுப்பு மாணவன், 1ஆம் தேதி அன்னைக்கு பள்ளிக்கூடம் விடுதியிலே தங்கி படிக்கிறவன். 4 பெண் பிள்ளைகளுக்கு அப்புறம் பிறந்த ஒரு ஆண் குழந்தை. அவங்க அப்பா ஓவியமா வளர்த்தாரு ஒத்த பிள்ளைன்னு சொல்லி. சின்ன தம்பி அவங்க அப்பா பேரு நளினின்னு ஒரு மக, சூர்யான்னு ஒரு மக, அது வழக்கறிஞரா படிச்சிருக்கு. நாட்ராம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொத்தூர் கிராமத்தில் பிறந்த அந்த முகிலன் அங்கே உள்ள டொமினிக் ஜாவியோ மெட்ரிக் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன். டொமினிக் ஜாவியோ. இப்போ அது என்னாச்சுன்னா, 1ஆம் தேதி அன்னைக்கு அவன் வரல. டிசிப்ளின் அப்படிங்கிற பெயரில் அங்கே மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள. விடுதியில் தங்கி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. இவனுக்கு மோட்டார் போடுற வேலை. அது தன்னுடைய தந்தைகிட்ட சொல்லியிருக்கான், எனக்கு அங்கே மோட்டார் போடுற வேலை கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு தடவை தாயும் தந்தையும் மோட்டார் போடுகிறது எப்படி, அது சரியாக இருக்கிறதா, ஒயர்லாம் சரியா இருக்கா, எந்த மாதிரி சூழலில் நம்ம மகன் மோட்டார் போடுறான் பள்ளிக்கூடத்துக்கு அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வருவோம்னு போய் பார்த்துட்டு வந்தோம். என்ன நிலைமை, 1ஆம் தேதி பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசி பெற்றோர்கிட்ட 2 நாள் தேடுறாங்க. 2 நாள் தேடுறாங்க. நேற்று 3ஆம் தேதி நேற்றுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கிணத்துல மிதந்திருக்கிறான். எப்படி கிணறு, அந்த குடிநீர் தருகிற அந்த கிணற்றுல சுத்தி வர இரும்பு கம்பிகளால் பின்னப்பட்ட
தகடுகளுடன் கூடிய அடப்பு. அதுக்கு டோர்லாம் போட்டிருக்காங்க, கதவு போட்டிருக்காங்க, பெரிய பூட்டு இருக்கு. இந்த பூட்டில் உடைத்து விட்டு உள்ளே எப்படி போய் விழுந்தோம்? இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, எப்படி முடியும்? அவங்க இன்னொன்னையும் கேட்டாங்க, பிரேத பரிசோதனை செய்வதற்கு முன்னால் இவன் இறந்து கிடந்த இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும். முதல்ல இப்ப என்ன செஞ்சான், உள்ள செத்து கிடக்கிறான், அந்த பூட்டு போட்ட அதை திறக்கிறான், போலீஸே வந்து திறக்கிறான். கைரேகை நிபுணர்கள் அங்கே வர வைக்கணுமா இல்லையா, ஆய்வு செய்யணுமா இல்லையா? அவன் தலையில் காயம் இருக்கிறது, ரத்தம் அடிந்த நிலையில் இறந்து கிடந்திருக்கிறான். முதுகுல தீக்காயங்கள் போன்று தோல் உரிக்கப்பட்டிருக்கிறது. முகத்துல வலுவான அடி விழுந்ததாக பார்த்துக்கிறாங்க. முதுகுல யாரோ கையால் அடிச்சு அந்த 5 விரலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. எப்படி நீங்க அவசர அவசரமா அந்த கிணத்திலிருந்து தூக்கிட்டு போகலாம்? முதல்ல அதை வட்டமிட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளணும்ல. யாரும் அந்த இடத்த தொடாதீங்க, பூட்டை தொடாதீங்க, கைரேகை நிபுணர்களை வரவழைக்கிறோம், இதுக்கு பின்னால யார் இருக்கிறது, முதல் இதே அப்படித்தானே பண்ணணும். அதற்கு தான் போராட்டம் பண்ணாங்க. முதல்ல ஆய்வு பண்ணுங்க, அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனைக்கு நாங்கள் ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்க. 2 நாளா இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கப்புறம் அங்கே இருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் சியமலா தேவி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ என்ன செய்யறாங்கன்னா, திருப்பத்தூர் அரசு பொது மருத்துவமனையில் கொண்டு போய் போடுறாங்க பிரேத பரிசோதனை. அங்கே அந்த ஆய்வகம் இல்லை, ஒரு மாவட்ட தலைமையிடத்துல. இப்போ அதை என்ன செய்யறாங்கன்னா, அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு எடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. திருப்பத்தூர் கொண்டு போறாங்க. இப்போ திருப்பி எங்கே கொண்டு போயிட்டாங்க, வேலூர் KMC மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே பிரேத பரிசோதனை. என்னன்னா, இத்தனை இடத்துல இவங்க ஏன் சுத்துறாங்கன்னு சொன்னா, பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர்கள் நமக்கானவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். ஸ்ரீமதி மரணத்தில் செஞ்சாங்கல்ல, இப்போ அதே நாடகத்தை இங்கே அரங்கேற்றம் செய்ய காத்திருக்கிறார். அரசு தரப்புக்கு நெருக்கமான மருத்துவராக இருக்கணும், என்னைக்கும் அரசு சொல்றதை கேட்கணும், உங்க நோக்கத்துக்கு செயல்படக்கூடாது. இப்படி மருத்துவரை கணக்கிட்டு அந்த மருத்துவரின் மூலமாக உடல் கூராய்வு என்கிற பெயரில் பொய் அறிக்கைகள் வரப்போகிறதோ என்கிற வலுவான சந்தேகம் நம்மளுக்கு எழுகிறது. தடயங்களை அழிக்க பாக்குறாங்களா? ஆமா, நீங்க இவங்க முறையான விசாரணைனா தடய அறிவியல் துறையில அங்க முதல்ல போயிருக்கணும். அது ஏன் போகல? தடய அறிவியல் துறை விசாரணை மேற்கொள்ளாமல் பிரேத பரிசோதனைக்கு முந்துகிறார்கள் என்றால், அப்ப இதை எங்கேயோ மூடி மறைப்பதற்கு வேலை நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இப்ப சிசிடிவி வேலை செய்யல, அங்க உள்ள சிசிடிவி வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? மழையில நனைஞ்சு போச்சு, கெட்டு போச்சு, அப்படி சொல்ல போறாங்க. இல்லை, மாணவன் சாப்பிட போனாரு காலையில் அப்படிங்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டினாங்க, பார்த்தோம் அப்படின்னு அந்த மாணவனுடைய அம்மா சொல்லியிருந்தாங்களே. கிணத்துக்கிட்ட இருக்கிற சிசிடிவி இல்லை. நீங்க பள்ளி வளாகத்துக்கு, அந்த பகுதியோட பள்ளி வளாகத்துக்கும் கிணத்துக்கும் கிட்டத்தட்ட 800 மீட்டர் தொலைவு இருக்கு. இந்த 800 மீட்டர் தொலைவில் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கு. 3 சிசிடிவி, அது 3மே செயலிழந்து போச்சு. எப்படி, ஏன் செயலிழந்துச்சு 3மே? அதுக்கு என்ன பதில் இருக்கு பள்ளி நிர்வாகம்? இப்ப அங்க என்னன்னா, நான் சொல்லல, தம்பி முகிலனுடைய அக்கா நளினி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அங்க பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்துல. அதுக்கு முக்கியமான காரணமானவர்கள் 2 பேர், விக்டர் சோசப் அப்படிங்கிற அந்த 2 பேரும் இந்த பாலியல் இச்சைகளுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இப்ப யாரை காப்பாற்றுவது? இப்ப மருத்துவமனையும் காவல்துறையும் பின்னி பிணைந்து விட்டது இந்த விஷயத்துல. இப்ப 2 பேரும் ஒரு கூட்டு முயற்சியில பிரேத பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறதாக நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அந்த பெற்றோர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து உடல் கூராய்வு முடித்ததும் நீங்கள் பிணத்தை வாங்கி எரித்து விடாதீர்கள். அவர்கள் எரிக்க சொல்லுவார்கள். இந்த மரணத்தில் வலுவான சந்தேகங்கள் நமக்கு எழுது. ஏன்னா பூட்டி கிடந்த கிணத்துல எப்படி பணம் இருக்கும்? குதிக்கும் போதே பூட்டிட்டுக்குள்ள குதிச்சிட்டானா? ஆக இந்த வலுவான சந்தேகங்கள் நம்மளுக்கு கிடைத்ததனால்தான் இது இந்த முழு உடல் பரிசோதனை என்பது பொய்யாகி விடக்கூடாது. மருத்துவர்கள் நேர்மையுடன் நடக்க வேண்டும். காவல்துறை இந்த விடயத்தில் யாரையும் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, 1500 பேர் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துல இதுவரை எந்த மாணவனையும் கூப்பிட்டு இன்னும் வர விசாரணையை தொடங்கல. ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா ஒரு நாள். இன்னைக்கு அவசர அவசரமாக பள்ளிக்கூடம், ஏன்னா கன்னியாகுமரி பள்ளிக்கூடம் எரிந்ததை போல அந்த பள்ளிக்கூடம் எரிஞ்சு போச்சுன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒரு சிக்கல் இருக்கு. 300 பேர் தான் விடுதியில் படிப்பான், 600 பேர் கணக்கு காட்டி காசு வாங்குவான். பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கப்படுகிறது இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில். அதுக்கு அமைச்சருக்கு வர கட்டிங் போகிறதாகவும் நம்மளுக்கு செய்திகள். மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம், நம்ம ஏற்கனவே அதை பற்றி இங்கே பேசியிருக்கிறோம். அடையாறில் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி, அங்கே அப்படி தான் நடக்குது. மடிப்பாக்கத்தில் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி. தொடர்ச்சியாக இந்த மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கப்படுவதால் இந்த பள்ளிக்கூடமும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது என்ற சந்தேகம் இருப்பதால் தான் இந்த வழக்கை ஊத்தி மூடுவதற்கு மருத்துவமனை நிர்வாகமும் காவல்துறையும் பின்னி பிணைந்து வழக்கை ஊத்தி மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இப்போ என்ன செய்வாங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு விடுமுறை விட்டுருக்காங்க, நாளைக்கு பள்ளிக்கூடத்தை திறப்பாங்க. எப்படி திறப்பாங்கன்னா, தம்பியினுடைய உடலை வாங்குகிற வரை நாங்கள் பள்ளி திறக்க மாட்டோம்னு சொல்லுவோம். இப்போ அவங்க உடல் பரிசோதனை முடித்து ஒரு முத நாளே அறிக்கையை கொடுக்க மாட்டாங்க. 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் ரிப்போர்ட் வர்றதுக்கு. நீங்கள் எரிச்சிருங்க. இங்கே தான் மக்கள் போராட்டம் கிளம்ப போகுது.
ஏற்கனவே மக்கள் இங்கே கொதிச்சு போயிருக்காங்க. அப்ப தொடர்ச்சியாக பள்ளிக்கூடங்களில், கல்வி நிறுவனங்களில் இது போன்ற படுகொலைகள் நிகழ்கிறது என்றால் இது என்ன ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதவி விலக தயாரா? பொறுப்பேற்க தயாரா? கேட்பீங்க. ஏங்க சென்னையில் இருக்கிறவருக்கும் திருப்பத்தூர்ல இருக்கிறவருக்கும் எப்படிங்க தொடர்பு இருக்கும்? எதற்காக முதன்மை கல்வி அதிகாரிகள், கல்வி அலுவலர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு என்ன வேலை? பூர்வாங்க விசாரணை கல்வி அதிகாரிகள் இதுவரை தொடங்கவில்லை. அப்ப ஆண்டொன்றுக்கு மாதந்தோறும் ஆணவ படுகொலைகளும் மாதந்தோறும் பள்ளிகளில் மரணங்களும் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் காட்டாட்சி தற்பார் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், முதலமைச்சர் வந்து தம்பி கவினுக்கு இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. தம்பி முகிலனுக்கு நீங்கள் தினந்தோறும் உங்களது ஆட்சி பணியில் ஒவ்வொரு வீட்டிற்கும் போன் பண்ணி வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிக்கவும், நான் உங்களோடு இருக்கிறேன், இது பேசுவதற்கு அவருக்கு நேரம் ஒத்தாது. ஏன்னா அத்தனை கொலைகள் எதை நோக்கி தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை மக்களிடத்திலே நாம் விட வேண்டிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆக தொடர்ச்சியாக தம்பி அஜித்குமாரில் தொடங்கி கவினில் தொடங்கி இன்றைக்கு முகிலன், அடுத்ததாக தம்பி செல்லப்பாண்டி என்ற வரிசை பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கொலைக்களமாக தமிழகம் மாறியிருக்கிறது. கொடுங்கோல் ஆட்சி அகற்றப்பட வேண்டுமானால் 2026 மக்கள் விழிப்போடு செயலாற்ற வேண்டும். இந்த திராவிட இயக்கங்கள் ரெண்டையும் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். மாற்று சக்தியை உருவாக்க வேண்டும். தமிழர்கள் ஏமாந்து விடக்கூடாது. உங்களிடத்திலே நீலிக்கண்ணீர் வடிப்பதற்கு வருகிறார்கள், நடைபயணம் போகிறார்கள், வாக்குகளை அள்ளுவதற்கு உங்கள் வீடுகளில் வந்து கையெழுத்து கும்பிடுவார்கள். நான் சொல்றேன், இந்த அரசியல் பொறுக்கிகளுக்கு சேரிகளும் இருக்கிறது. தீட்டுப்பட்டு விடும், எவனும் சென்று விடாதீர்கள். சேரி வாக்கு உனக்கு தீட்டு என்று அறிவியுங்கள். சேரிக்குள் நான் புகுந்தால் நான் தீட்டுப்பட்டு விடுவேன் என்று அரசியல் பொறுக்கிகள் அறிவிக்க வேண்டும். தினந்தோறும் மரணங்கள், தினந்தோறும் கொடுமைகள், சாதிய பிரச்சனைகள், மாணவர் வெட்டிக்கொலை, இளைஞர் வெட்டிக்கொலை, நாடு தாங்காமல் போக போகும். பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.